இந்தியாவை பொறுத்தவரை ரொம்ப காலம் எதிரிகள் சங்கடப்படாம நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்திலே பயணிச்சோம். அதுக்கப்புறம் அத தூக்கி வீசிட்டு, எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் மேற்கொள்ள ஆரம்பிச்சோம். அப்படி மேற்கொள்ள ஆரம்பிச்சு 10 வருஷங்கள் தாண்டிட்டோம். இப்ப ஏறக்குறைய எதிரிகள அடிக்க பாய ஆரம்பிச்சிருச்சு இந்தியா. இப்படி அடிக்க பாயும்போது பிரச்சனைகள் கூட தான் வரும். அப்படி ஒரு முக்கியமான விஷயத்த தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்புட்ன்னா, கிரேட் நிக்கோபார் தீவுகள இந்தியா மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் தான். ஆனா, அத பெருசா நம்ம கண்டுக்காம இருந்தோம். அதுக்கப்புறம் இப்ப கண்டுக்கிட்டு அதுல ரொம்ப தீவிரமா வேல பார்க்குறோம். ஏன் அப்புட்ன்னா, ஒட்டு மொத்தமா சீனாவோட கச்சா எண்ணெய் வர்த்தகத்துல 70லிருந்து 80% ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்காவ நம்பி தான் இருக்கு. அந்த பாயிண்ட்ட தடுக்க முடியும் அப்படின்னா, வேற என்ன நமக்கு வேணும்? அப்படிங்கிற மாரி தான். இதுல சீனாவுக்கு கூடுதலான தலைவலி எங்க அப்புட்ன்னா, இன்னொரு பக்கம் இதே மாரி இருக்கக்கூடிய பேசேஜ அமெரிக்கா, ஜப்பான் தலைமையிலான கூட்டணி தடுக்கும். அப்ப கடல் வழியில 2 மிகப்பெரிய பாதைகள பிளாக் பண்ணும்போது, சீனாவால நகர கூட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் மேற்கொள்ளப்படும். ஏற்கனவே சீனா இந்தியாவ சுத்தி வளைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய அளவு டெவலப் பண்ணி வச்சதெல்லாம் இந்தியா சுக்கு நூறா உடைச்சுச்சு. எப்படி அப்புட்ன்னா, இந்தோனேஷியாவோட ஒரு டீல் போட்டு, ஓமனோட ஒரு டீல் போட்டு 2 போர்ட்டுகளையும் டிரான்சிட் ஹப் பாயிண்ட்டா மாத்துனதுக்கு அப்புறம், இந்தியாவ சுத்தி வளைச்சுட்டேன் அப்படிங்கிறது வெறும் கற்பனை கதையா மாறிப்போச்சு. ஏன்னா நம்மகிட்டயும் 2 விவகாரங்கள கையில எடுத்துக்கிட்டோம். உதாரணமா சிங்கப்பூர் போர்ட்ல இருந்து சீனா செக் வச்சுச்சுன்னா, நம்ம இந்தோனேஷியால போட்ட அக்ரீமெண்ட்ட வச்சு செக் வைக்க முடியும். அதே மாரி ஜிபோட்டில இருந்து செக் வச்சா, ஓமன்ல போட்ட போர்ட்ல இருந்து நம்மளாலயும் செக் வைக்க முடியும். இந்த மாரி கவுண்டர் பொசிஷனா இந்தியா எடுத்து வேகமா வளரும்போது தான், மெயினான ஒரு சோக் பாயிண்ட்ட உருவாக்கிட்டா எப்படி அப்படிங்கும்போது தான் அந்தமான் நிக்கோபார். அதுல இருந்து நம்மனால ஈஸியா சீனாவோட எல்லா விஷயங்களையும் தடுக்க முடியும். அவர்கள் கொண்டு போன இந்த போர்ட் ஸ்ட்ராட்டஜிக்கை உடைச்சு எறிய முடியும். ஒட்டுமொத்தமா அவர்களோட கடல் வர்த்தகத்தை நம்மனால தடுக்க முடியும். ஏன் அப்புட்ன்னா, ஈஸ்ட் ஏசியால இருந்து யூரோப் வரையும் போக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதை தான். இதுக்கு நடுவுல நம்ம நின்னு ஆப்பரேட் பண்ணும்போது, உதாரணத்துக்கு சிங்கப்பூர், அதுக்கடுத்து துபாய் போன்ற நாடுகள் எடுத்த மைலேஜ காட்டிலும் நம்மனாலே கணிசமா எடுக்க முடியும். இதுல வர்த்தக மைலேஜையும் தாண்டி இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்புட்ன்னா, சீனாவோட பெல்ட் அண்ட் ரோட் திட்டம் அப்படிங்கிறது தரைவழி. அதே மாரி சீனாவோட கடல் வழி பெல்ட் அண்ட் ரோட் திட்டமே இந்த பாதை தான். இந்த பாதைகள்ல நம்ம சிங்கம் மாரி குறுக்க உட்கார்ந்திருக்கும்போது, சீனாவால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதா, அதுபோக இந்த அந்தமான் நிக்கோபார், கிரேட் நிக்கோபார் தீவுகள்ல இருந்து நம்மனால ஈஸியா சீனாவோட பல விஷயங்கள தாக்கி அழிக்க முடியும். ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ட்ரேட் ரூட்ல ஒரு டிரான்சிட் ஹப்பா உட்கார்ந்து நடுவுல செயல்படும்போது, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பொருளாதார பலம் அப்படிங்கிறது பெருகும். எந்த அளவுக்கு அப்படின்னா, பல லட்சம் வேலை வாய்ப்புகள் வரும். அதே மாரி ஜிடிபில கணிசமான பங்கு இதுல கூட வரும். உதாரணத்துக்கு இந்த ப்ராஜெக்ட்டோட வேல்யூவே 75,000 கோடி தான். ஆனா, வருடத்துக்கே நமக்கு 20, 25,000 கோடிக்கு மேல எடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு இடம் தான். அந்த அளவுக்கு டே 1ல இருக்கக்கூடிய ரெவென்யூவோ, ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட்டோ டே 2ல இருக்காது. அத காட்டிலும் இன்கிரீஸ் ஆகி இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு பவரான ஒரு லொகேஷன் தான். இது டெவலப் ஆகும்போது தாறுமாறா இருக்கும். இதோட ஏகப்பட்ட விஷயங்கள் முடிவ நோக்கி போய்க்கிட்டு இருக்கு. இப்ப என்ன இங்க பிரச்சனை வருது அப்படிங்கிறது தான். சீனா கூட அக்ரெசிவா இறங்க ஆரம்பிச்சுட்டோம். எல்லா பக்கமும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டோம். நமக்கு சம்பந்தம் இல்லாத பகுதிகள்ல சீனா செய்யக்கூடிய சேட்டைகளுக்கு கூட இந்தியா போய் அங்க தலையிட ஆரம்பிச்சுருச்சு. அப்படி இருக்கும்போது இந்த பாயிண்ட் வளரும்போதோ, இல்ல இருக்கும்போதோ சீனாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான். இந்தியாவ சுத்தி வந்து உட்காரும்போது இணுச்சுச்சு. இந்தியா இப்ப தன்னோட ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன ஸ்ட்ராங் ஹோல்டுக்குள்ள கொண்டு வரும்போது கசக்குதா அப்படிங்கிற மாரி தான். ஆனா, இத எப்படி எதிர்க்க முடியும் சீனாவால அப்புட்ன்னா, இத உள்ளூர்ல குழப்பங்கள் கொண்டு வந்து எதிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் நரிகளோட இப்போதைக்கு ஒரு திட்டமா இருக்கு. என்ன அப்புட்ன்னா, உதாரணமா எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே சரி, அந்த ப்ராஜெக்ட் வருது அப்புட்ன்னா, அங்க ஏற்கனவே உள்ள நிலப்பரப்புகள் மாத்தி அமைக்கப்படும். உதாரணமா வயல்வெளியா இருந்தா, அது இல்லாம போகும். அதே மாரி காடுகளா இருந்தா, அது அழிக்கப்படும். இது இனிமேல் வர ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் கிடையாது. ஏற்கனவே நம்ம எங்க உட்கார்ந்து நொள்ள நாட்டியம்லாம் பேசிக்கிட்டு இருக்கோமோ, அந்த இடமே ஒரு காலத்துல அடர்ந்த காடுகளா தான் இருக்கும்.
அதுக்கடுத்து அது வந்து ஒரு விவசாய நிலங்களா இருந்திருக்கும். அதுக்கடுத்து தான் நம்ம உட்கார்ந்து பேசுற நொள்ள நாட்டியத்துக்கு உண்டான இந்த ஒரு சிட்டியா மாறி இருக்கும். இதுதான் எதார்த்தமான உண்மை. அப்ப இதே மாரி அங்கேயும் நடக்கறனால நமக்கு மைலேஜ் தான் கிடைக்கப் போதே ஒழிய, சிக்கல்கள் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. ஆனா சிக்கல்கள் வந்துரும். அதனால இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, உலகத்துக்கே பேராபத்து அப்படிங்கிற ஆர்டிக்கிள ரொம்ப தீவிரமா இனிமே பார்க்கலாம். ஏன்னா, அந்த ஒரு டிஸ்டர்ப் லைன நோக்கி சீனா அக்ரெசிவா இறங்குது. இறங்கும்போது என்ன செய்யலாம்? அங்க ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட் வரனால ஏறக்குறைய லட்சக்கணக்கான மரங்கள் வெட்டப்படுது. அது சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து. அங்கருந்து பெரிய அளவு பூகம்பம்லாம் கிளம்புறக்கு வாய்ப்பு. அந்த நிலப்பரப்பு மட்டும் கிடையாது. அங்க இருந்து பல கிலோமீட்டர்களுக்கு அதோட தாக்கம் இருக்கு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இப்பவே கிளம்ப ஆரம்பிச்சுச்சு. அன்னைக்கும் கிளம்புச்சு. அதை இப்ப அக்ரெசிவா எடுத்துட்டு வரப்போறாருங்களாமா. உண்மைய சொல்லப்போனா அந்த ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ல இருந்து வெறும் 200 கிலோமீட்டர் தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா. அங்க தான் பூகம்பம் கிளம்பும். சீனா நம்ம கூட வம்பிழுத்தா அந்த பாதைகள் அடைக்கப்படும். அத அப்படியே ரூட் மாத்தி இந்த சைடு மெயின்லேண்ட் இந்தியா வரை பூகம்பம் வரும்னு பொய்க்கதை. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது அங்க உள்ள பூர்வ குடிமக்கள் தான். ஏன்னா, அவங்க இன்னும் வெளியில வந்து இப்ப உள்ள வாழ்க்கை முறையில இல்ல. காடுகள், காடுகள் சார்ந்த வாழ்க்கை முறை, வேட்டையாடி திங்கிறது. இன்னும் சொல்லப்போனா, இன்னும் அவங்க அந்த கம்யூனிகேஷன்க்குள்ளேயே வரல. இப்போ உள்ள மனிதர்களோட தொடர்புக்குள்ளேயே வரல. அந்த மாரி ஆதிகால மனிதர்கள் கொஞ்சம் கூடவே அங்க இருக்காங்க. இப்ப உள்ள மக்களோட தொடர்பு கொண்டு வெளியில வந்த கூட்டமும் அங்க வாழுது. அது ஒரு பெரிய கூட்டம். அது தனியா இருக்கு. இந்த ஆதிகால மனிதர்கள் காடு இல்லாம பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு பெரிய சிந்தனை. இந்த 2 விஷயத்தையும் சேர்ந்து உள்ளூர்ல இனிமேல் பெரிய அளவு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், அதே மாரி பூர்வ குடிமக்கள பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள், இதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப் எல்லாம் இனி அக்ரெசிவா பேச ஆரம்பிக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா, சீனா இத நோக்கி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கு. ஏதோ ஒரு சிக்கல் அப்படியே நடந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா, சீனாவுக்கு வெறி பிடிச்சிருச்சு. இந்தியா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதத்தான் ஜம்மு காஷ்மீர் பகுதிகள்ல ஏற்கனவே எப்படி கலகம் மூட்டுறாய்ங்க அப்படிங்கிறத நம்மளே விரிவா பார்த்தோம். அது ஜம்மு காஷ்மீர் மட்டும் நிக்க போறது கிடையாது. சீலயும் பெரிய அளவு ஆட்டம் இருக்குங்கிறனால, அது சம்பந்தப்பட்ட லொகேஷன்கள் எடுக்கிறதுலயும் என்னெல்லாம் சிக்கல உருவாக்கலாம் அப்படிங்கிறத நோக்கியும் சீனா போக ஆரம்பிச்சிருக்கு. அதுல ஒரு முதல் படியா தான் இந்த விவகாரத்த இங்க உள்ள முக்கியமான ஆட்கள் கூட பேசுறக்கு தயாராயிட்டார்கள். அதாவது இந்தியாவுக்கு எதிரா. பேசணும்னா அவங்களுக்கு அல்வா திங்கிற மாரி தானே. அப்படி பேசக்கூடிய நபர்கள் இதே நிலப்பரப்புல, இதே பூர்வ குடிமக்கள் வாழக்கூடிய பகுதிகள்ல 1985ல போய் பேரெல்லாம் வச்சுட்டு அழகு பார்த்தாங்க. அப்ப ஏன் பேர் வச்சு அழகு பார்த்தார்கள் அப்படின்னு தெரியல. சரி பேர் வச்சியே சோறு வச்சியாங்கிற மாரி அன்னைக்கே இத ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷனா உருவாக்கி இருக்கலாம்ல. அதுக்கு தயாரா இல்ல. ஆனா அந்த மக்களுக்கு சம்பந்தமே இல்லாத பேர கொண்டு போய் ஒரு சில பகுதிகளுக்கு வைக்க மட்டும் தயாரா இருப்பார்கள். ஏன் அப்டின்னா, அது அவங்க குடும்பத்தோட பேரு வப்பாங்க. இந்த மாரி உள்ளூர் அரசியலுக்குள்ள வச்சே இந்த விவகாரத்த பெருசா சீனா கொண்டுட்டு போக விரும்புது. ஆனா கவர்மெண்ட்ட பொறுத்தவரையும் அதுல ரொம்ப கிளியர் கட். அது ஒண்ணும் கிடையாது. செஞ்சே தீருவோம். இத வச்சு இங்க அரசியல் பண்ணி பெரிய அளவு மைலேஜ் எடுக்கறக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உண்ம. ஆனா ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு கலகத்த உண்டாக்க சீனா தயாரா இருக்கு. ஆனா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா மட்டும் கிடையாது. வம்புக்குன்னு ஊர சுத்தி போர்ட் வச்சாங்கல்ல. ஜிபோட்டி ஆகட்டும், ஹம்பந்தோட்டாவாகட்டும், சிங்கப்பூர் ஆகட்டும். இந்த மாரி பல இடங்கள்ல சீன முதலீடு அப்படிங்கிறது யுவான கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்ட கத தான். அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லா திட்டங்களும் சீன திட்டங்கள் பூராமே இப்படிதான் வீணா போகுது. ஏன்னா எந்த சீன திட்டங்களும் அவங்க நாட்டுக்கு நல்லது மட்டும் கிடையாது. எதிர் நாட்டுக்கு கெடுதல உண்டாக்குறக்குன்னே போடப்பட்ட திட்டங்கள் தான். நாடுகள் ஒரு காலத்துல உஷார் ஆகி தானே ஆகும். எல்லா நாடுகளும் இப்ப இந்தியா மட்டும் கிடையாது. சீனா கிட்ட சிக்கின பல நாடுகளும் உஷாராகிறார்கள். ஆட்சி தலைமை மாறும்போது அந்த நாட்டுக்கே உரிய எதிர்ப்பு குணத்துக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. சீனாவுக்கு பேக் ஃபயர் ஆரம்பிச்சிருது. அத இன்னும் கூட்டக்கூடிய செயல்ல அதிபர் ஷி ஜின்பிங் இறங்குறாரே தவிர, மத்த ஒண்ணுமே கிடையாது. இப்ப கிரேட் நிக்கோபார பத்தி பெரிய அளவு இந்தியாவுக்குள்ள பேசப்படும்போது என்ன ஆகும்? ஒரு கூட்டம் கியா மியான்னு கத்துமே ஒழிய, இன்னொரு ஒரு பெரும் கூட்டம் இதுக்கு ஆதரவா நிக்கப் போறார்கள். அந்த பெரும் கூட்டம் சீனாவ இன்னும் வலுவா இந்தியா அடிக்கணும் அப்படின்னு தான் சொல்லப் போறார்கள். அது ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட்டுக்கு ஒரு மைலேஜ குடுக்கும். சீனாவ நோக்கி நகரும்போது இன்னமும் வேகத்த குடுக்கும். இப்படி சீனா செய்யற எல்லாமே பேக் ஃபயர் தான்.
காரணம் சீனாவுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சு ரொம்ப காலம் ஆச்சு. அந்த கெட்ட நேரத்த வேகப்படுத்துறதுக்கு நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ உலகத்தோட வல்லரசு அமெரிக்காவும் தயாராயிருச்சு. பிராந்திய வல்லரசு இந்தியாவும் தயாராயிருச்சு.